இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடோட ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க நமக்கு வந்து என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the following is not an appropriate reaction for the preparation of tertiary butyl ether. அப்ப அந்த tertiary butyl ether வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த reagent வந்து பாத்தீங்கன்னா suitable reactant வந்து கிடையாது. reagent கிடையாது, suitable reactant வந்து கிடையாது. இந்த reactant யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ether வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ரீசன் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த tertiary butyl chloride ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து தெரியணும். அப்ப tertiary butyl chloride நமக்கு எப்படி இருக்குது, கார்பனை சுத்தி நமக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மெத்தில் குரூப் வந்து இருக்குது. பிளஸ் அந்த நடுவில் கூடிய கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோரின் குரூப் நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்குது. ஓகேவா? அப்போ குளோரின் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்குது. நமக்கு எப்பவுமே தெரியும் ஒரு பாண்ட் அப்படின்னாலே அங்கே வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இங்கே நமக்கு வந்து கோவலன்ட் பாண்ட். அப்போ கோவலன்ட் பாண்ட் நமக்கு என்ன இருக்கணும், 2 எலக்ட்ரான் ஷேரிங். அப்போ இது வந்து கார்பனுடைய எலக்ட்ரான், இது வந்து நமக்கு வந்து குளோரினுடைய எலக்ட்ரான். ஆனால் குளோரினுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால, எலக்ட்ரான் விட்ராயிங் நேச்சர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கார்பனுடைய எலக்ட்ரானே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்துக்கிறது வந்து ட்ரை பண்ணும். அப்போ கார்பன்லேருந்து எப்படியாவது அந்த எலக்ட்ரான் வந்து எடுக்கிறது வந்து ட்ரை பண்ணும். அதுக்காக சில ப்ராப்ளத்தெல்லாம் அது வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ கார்பன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எலக்ட்ரான்ஸை கொடுத்துடலாமா வேணாமா நமக்கு வந்து யோசிக்கும். அப்போ அது எலக்ட்ரானை கேட்குது, கொடுத்துட்டு நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துடலாமா வேணாமான்னு யோசிக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதை சுற்றி இருக்கக்கூடிய மெத்தில் குரூப் எல்லாமே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ எஃபெக்ட். இந்த மெத்தில் குரூப்பும் ப்ளஸ் ஐ எஃபெக்ட், இந்த குரூப்பும் ப்ளஸ் ஐ எஃபெக்ட், இதுவும் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். அப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய குரூப்லாம் எப்படி இருக்குது, ப்ளஸ் ஐ எஃபெக்டாக இருக்குது. அப்போ ப்ளஸ் எஃபெக்ட் என்ன அர்த்தம், எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். அப்போ இந்த கார்பன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, குளோரின் கேட்டோடனே அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துரும். சப்போஸ் இதுக்கு ஃபியூச்சரில் எலக்ட்ரான் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ்லாம் பிடிக்காது, எல்லாத்துக்குமே எலக்ட்ரான்ஸ் டொனேட்டிங் நேச்சர் தான். அப்போ அந்த கார்பன் வந்து ஈஸியாக நமக்கு என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு கார்போ கேட்டைன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன இருக்குது, இங்கே வந்து CH3, இங்கே நமக்கு வந்து CH3, இங்கே நமக்கு என்ன இருக்குது CH வந்து இருக்குது, இங்கே நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ வந்து கார்பன் ஒரு எலக்ட்ரான்ஸை கொடுத்ததுனால அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து குறைஞ்சி பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுது. அப்போ நான் என்ன சொன்னேன், நெய்பரிங் குரூப் எல்லாமே நமக்கு வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர்னு சொன்னேன் இல்லையா. அப்போ இந்த கார்பனில் 3 ஹைட்ரஜன் வந்து இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜன் நமக்கு என்ன பண்ணும், கார்பனுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை வந்து கொடுத்துட்டு வெளியில் போகிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும். பாவம் கார்பன் வந்து எலக்ட்ரான் இல்லாமல் கஷ்டப்படுது. அப்போ நான் வந்து என்னோட எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு வெளியே போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து ரெடியாக இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் அந்த ஈத்தாக்சைடு அயன் வந்து இருக்கு இல்லையா, CHO மைனஸ். அப்போ இது O மைனஸாக இருக்கும்போது இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும், ஹைட்ரஜனை நீ எலக்ட்ரான்ஸே இல்லைனாலும் பரவாயில்லனாலும் வா, நான் வந்து உன்னை வந்து நான் வந்து உன்னை வந்து பாண்ட் வந்து மேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லும். அப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும், இதோட எலக்ட்ரான்ஸ் இங்கே கொடுத்துட்டு நமக்கு வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அல்கீன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இங்கே கார்பன், இங்கே நமக்கு வந்து CH3, இங்கே நமக்கு டபுள் பாண்ட் CH2 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ அது ஈத்தர் ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலாக நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அல்கீன் வந்து ஃபார்ம் ஆகும்.